ஆசையா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற நெறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு, ஸ்டார்ட்டிங்ல ஒரு லாஸ் பார்த்தோன்னே இது நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போறது. என்ன கேட்டா பிசினஸ்ல லாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவேன். ஏன்னா லாஸ் தான் நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கொடுக்கும். நீங்க இப்ப லாஸே இல்லாம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க அதை பெருசு பண்ணிட்டே போவீங்க. நல்லா பெருசானதுக்கு அப்புறம் ஒரு அடி விழுந்துச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம மொத்தமா காலி ஆயிடுவோம். ஏன்னா நம்ம கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருக்கவே இருக்காது. அந்த அடியை நம்ம எப்படி சமாளிக்கணும்னு நமக்கு தெரியாது. ஸோ லாஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிசினஸ் பொறுத்தவரை நீங்க தைரியமா ஸ்டார்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இருந்தா ரெண்டாவது ஸ்டெப் லாஸா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு நீங்க கடைசி ஸ்டெப்பான ப்ராஃபிட் தான் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கடைசி ஸ்டெப்ல உங்களால ரொம்ப நேரம் நிற்க முடியாது. அந்த கடைசி ஸ்டெப்ல ரொம்ப நேரம் நிக்கிறதுக்கான எக்ஸ்பீரியன்ஸையே இந்த ரெண்டாவது ஸ்டெப்பான லாஸ் தான் உங்களுக்கு கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த கோழி பிசினஸ் வச்சு சொல்லணும்னா, நீங்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டிசீஸ் வந்து ஒரு 4 கோழி சாகணும். அதுக்கப்புறம் நீங்க போராடி ஒரு 4 கோழியை காப்பாற்றணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். நீங்க பிசினஸ் பெருசு பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிசீஸ் வந்துச்சுன்னா கூட உங்களால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அதை எல்லாத்தையும் உங்களால காப்பாற்றிக்க முடியும். ஆல்சோ நம்ம மற்றவங்க கிட்ட எத்தனை வருஷம் வேலைக்கு போயிருந்தா கூட அதே ஃபீல்டில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட அதெல்லாம் நம்மளோட பிசினஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. ஏன்னா நம்ம காசை போட்டு நம்ம லாஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா மட்டும்தான் அது நம்ம மனசுல எப்பவுமே நிற்கும். அதுதான் உண்மையான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதனால தான் எங்கிட்ட பிசினஸ் ஐடியா கேட்குற எல்லாருக்கிட்டையுமே வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா லாஸ் வரும், அதையும் அனுபவிங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணிக்கலாம். லாஸை பத்தி எப்பவுமே பயப்படாதீங்க. நீங்க ஒன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அந்த லாஸ் எல்லாத்தையும் பிசினஸ் உங்களுக்கு கண்டிப்பா ரிகவர் பண்ணி கொடுத்துரும்னு சொல்லுவேன். ஸோ பிசினஸ் பண்ண ஆசைப்படுறவங்க ப்ராஃபிட்டுக்கு மட்டும் இல்லை, லாஸுக்கும் சேர்த்து ரெடியா இருங்க. லாஸை பார்த்து பயப்படாதீங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிசினஸ் அண்ட் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.